எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவள் தற்கொலையே பண்ண போவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் அசைவில்லாமல் இருக்கிற அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அசைவில்லாமல் இருக்கும். தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அசைவு காட்டும் அந்த குழந்தை வயிற்றில். அதுக்கு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இந்த குழந்தைக்காவது நம்ம உசுரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மனசை தேதிக்குவா. அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஒரு சில பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு சின்ன கனவு வருது. அந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிரும். அப்படியே இறக்க போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து டக்குன்னு இறக்க போகிற மாதிரி சூழ்நிலை வந்தனால டக்குன்னு இந்த முழிச்சிருவோம். பார்த்தா கனவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வைப்பா. அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருட்களெல்லாம் இருக்கும். வெறும் பிளாஸ்டிக் பொருட்களாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கை பார்ப்பாருங்க. இறந்து போனாங்க பார்த்திங்களா, அதோட ஒருத்தவங்களோட பேக் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கும். அதை எடுக்க மறந்துருப்பாங்க. அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து